வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிங்கம் த லீடர். நமக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். டஃப்பான டைம் இருந்தாலும் நிறைய முன்னேற்றங்கள். இப்போ குரு பகவான் மாறுறாரு. இன்னொன்று, இந்த தமிழ் வருஷப்பிறப்பு யாருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தரும் யாருக்குன்னா சிம்மத்துக்கு தான். என்னன்னா, கேது பகவான் உங்கள் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார் அரௌண்டு டிசம்பர் 5 அந்த மாதிரி டைமில். ஏன்னா இப்போ சிம்மம் கஷ்டப்பட்டது பாதி சனி பகவான்னா மீதி கேது. அந்த கேது தான் உள்ளே போட்டு குழம்புன்னு குழப்பிட்டு இருக்காரு. தெளிவாக இருந்த சிங்கத்தை பைத்தியம் பிடிக்க வச்சது இந்த கேது பகவான் பண்ண வேலை. சரிங்களா? அந்த கேது பகவான் டிசம்பர் 5 உங்கள் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார். அப்போது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். எது நீங்கள் பண்ணாலும் அதை ஒரு கிளாரிட்டியோட பண்ணுங்க. இப்போ கிளாரிட்டியே இருக்காது. கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஜாப் மாறலாமா வேணாமா, இந்தியாவில் இருக்கலாமா இல்லை வெளியே எங்கன்னா போயிடலாமா, இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாமா இல்லை வேணாமா, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே நம்ம சுற்றிட்டு இருப்போம். சரி, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் கிடைக்கும். இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். இந்த கிளாரிட்டி கிடச்சி நான் எதுலலாம் வெற்றி பெறுவேன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட், எதில் பணம் போடணுது. இப்போ என்ன நடக்கும்னா, கையில் காசே நிற்காது, காசு சுத்தமாக நிற்காது. அது ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவோடு அது வருது. அந்த காசு நிற்காது. நீங்கள் என்னென்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் என்ன காசு கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன பொருள் ஏதாவது வாங்குவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த கிளாரிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். இது ஒன்று. இன்னொன்று, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டுக்கு வரும். இந்த 1-1.5 வருஷம் யாரோட சப்போர்ட்டும் இருந்திருக்காது. நம்ம யார்கிட்டையும் பெருசாக பேசியிருக்க மாட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப், ஓகே சரி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகுறீங்க. இது நல்ல விதமாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சிங்கிளாக தேடிட்டு இருந்தீங்கன்னா லவ் செட் ஆகலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அண்டு இந்த லவ் திருமணமாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம். திருமணத்துக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. என்னென்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் திருமணம் நடக்கிறதுக்கு. என்னென்னா, தேவையில்லாத குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா உங்கள் 7ஆம் வீடெல்லாம் இப்போ ராகு பகவான் இருக்கிறதுனால குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். ஆனால் டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் ஒரு ஒரு ப்ராப்பர் தெளிவு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ப்ராப்பரான தெளிவு வந்துடும். நீங்கள் தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்து பண்ணாலும் சரி, நீங்கள் கேர்ஃபுல்லாக எந்த இஷ்யூஸும் வராத மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செஸ் போர்டில் காய் நகர்த்துற மாதிரி நகர்த்திட்டு போயிருந்தீங்கன்னா மேட்சில் ஜெயிச்சிடலாம். கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். பெஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார், ஹாப்பியாக பார்க்கணும் இந்த வீடியோ அப்படின்னா, பிஸ்னஸ் சூப்பராக வளருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு பெரிய அடி, சிம்மம்ன்றது ராஜா இல்லை, அவங்களுக்கு அந்த அந்த அவங்களோட கோட்டை அவங்க கையில் இருக்கணும்.
அது இந்த 1, 1.5 வருஷத்துல ஃபுல்லா மிஸ் ஆயிருக்கும். அது ஆஃபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. அந்த கோட்டையே இப்படி திருப்பி பிடிப்பீங்க. சரிங்களா? ராஜா கோட்டையே திருப்பி பிடிப்பாரு. பிஸ்னஸ் வளரும். நல்ல ப்ராஃபிட்டோட வளரும். நெறைய சந்தோஷமான செய்தி. பிஸ்னஸ் வளர்ச்சி, கல்யாணம், பிரெக்னன்சி அது மாரி தொடர்ந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான். போங்க ஃபுல்லா ஜாலியான வருஷமா இருக்கப்போது. இதுக்கு நீங்க பிடிச்சுக்க வேண்டிய தெய்வம், அதாவது கும்பிட வேண்டிய தெய்வம் இல்ல. பத்திரமா புடிச்சுக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா லட்சுமி நரசிம்மர். டிஃபால்ட். அண்ட் சிவன், பார்வதி வந்து முழு அலங்காரத்தில வழிபடுங்க. இந்த சாமிகள ஞாயித்துக்கிழமை ராகு காலத்தில வழிபடுங்க. அன்னதானம் கிராண்டான அன்னதானமா குடுங்க. சரிங்களா? நல்ல நல்ல மாலை, சாமிக்கு நல்ல மாலை கொடுத்து கிராண்டான அன்னதானமா குடுங்க மக்களுக்கு. இந்த தமிழ் வருஷ பிறப்பு உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வருஷ பிறப்பா அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. அ உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும்? பணவரவு எப்படி இருக்கும்? யாருக்கு கடன் கிடைக்காது? கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும்? யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கல் வரும்? திருமணம் ஆனவங்களுக்குள்ள எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியா இருக்கும்? யாருக்கு மகப்பேறு வரும்? யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும்? யாருக்கு பிஸ்னஸ் வரும்? யார் ஃபாரின் போலாம்? இந்த மாரி முக்கியமான தகவல் எல்லாம் நெறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், சில என்னுடைய நெறைய இந்த தனாகர்ஷண டெக்னிக்ஸும் நடுவுல நெறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில இன்னும் தெய்வ வழிபாடுகள், இன்னும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தரேன். அது பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிங்களா? இது 1. அடுத்து நம்ம வந்து பல வருஷமா, இல்ல பல ஜென்மங்களா கொண்டு வந்த கர்மாவ ஒரு கோவில்ல ஒரு பரிகாரத்தில செய்ய முடியும்னா, அந்த மாரி செஞ்சா உலகத்தில யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆயிடுவாங்க. நம்ம என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆயிட்டே போறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க தெய்வ வழிபாடு கூடவே நெறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகள வந்து இந்த கலர் பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்றேன். அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்ப வெள்ளியில அரண கயிறு போடுங்க. காப்பர்ல வந்து கையில காப்பு போடுங்கன்னு சிலர் சொல்றேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பில வரும். இந்த மாரி நெறைய தெரப்பிகள்ல அந்தந்த ராசிக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். பொதுவா இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே. ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்ப சனி பகவான்னா இப்படி காக்கா மேல பறந்து வந்து பக்கத்து பக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார். அப்படி இல்ல. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலர்ல ஒரு சாம்பல் நிறத்துல ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்க சாம்பல் நிற பாகம் இருக்கோ அத தாக்குது. அது மூலியமா மத்த பிரச்சனைகள் வருது. அப்ப அத சரி பண்ணிட்டா எனக்கு மத்த பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்ல நம்ம நெறைய சயின்டிஃபிக்காவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி தரோம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவோம். இது சம்மந்தமா தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள் இந்த மாரி எக்கச்சக்கமா கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழ நம்பர் இருக்கு. அந்த பயிற்சிகள பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நெறைய படிச்சவங்க, வெளிநாட்ல இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? பக்திய தாண்டி சயின்டிஃபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது? அத சயின்டிஃபிக்கா எப்படி நான் அப்ரோச் பண்ணி அத சரி பண்ணிக்கிறதுன்றத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் சரி, உங்க குடும்பத்துக்கும் அத அப்ளை பண்ணி, இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி பிளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி ஏன்னா கடைசியில எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில ஆண்டவன்கிட்ட தான் போய் நிக்க போறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா, அவர் இன்னும் நம்மள கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்ருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர, இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லயே இந்த இன்டர்வியூ பார்த்து
வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.